கசாலி டிகோட் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஜியோ பாலிட்டிக்ஸில் வந்து இன்னும் பரபரப்புக்கு சற்றும் குறையலை. ஒரு பக்கம் ஈரான் வந்து அமைதியாக இருந்தவங்க திடீர்னு வந்து அப்படி பொங்கி எழுந்துட்டாங்க. அதை பற்றின டீட்டெயில் பேச போகிறோம். ஒரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் வந்து அந்த எது பாஷராவா அந்த ஏரியாவிலேருந்து ஈராக்ல இருந்து இன்னொரு மூணாவது இடம் இன்னொரு பார்த்தோன்னா ஹவுத்தீஸ் இருக்கக்கூடிய ஏமன்ல இருந்து இப்படி அங்கங்க இருந்து பயங்கரமான அட்டாக்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அடுத்து சவுதி, அமெரிக்கா அவங்க ரிட்டாலியேட் என்ன மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற இந்த டீட்டெயில பேச போறோம். நான் கசாலி டிகோட்ஸ். வழக்கம் போல உங்களுடைய ஆதரவு லைக் பட்டன், ஹைப் பட்டன், பெல் பட்டன் இது மூணையும் கிளிக் பண்ணி, ஏன்னா ஹைப் பட்டன் வந்து உண்மையிலேயே நீங்கள் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. அந்த ஆதரவு வந்து உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. அதில் வந்து சிலர் வந்து தவறுகளை சுட்டி காட்டுறீங்க, அதுக்கப்புறம் என்கரேஜ் பண்ணுறீங்க. எனக்கு வந்து பர்சனலாகவே என்னோட அந்த அட்வர்டைஸ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுக்குறீங்க, அந்த நம்பருக்கு எனக்கு நிறைய தகவல்களையும் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் எனக்கு இதெல்லாம் வேணுங்கிறதையும் கொடுக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஆர்வமும் ஆதரவும் வந்து உண்மையிலேயே அபரிமிதமானது. அதுக்கு மகிழ்ச்சி. உங்களுடைய ஆதரவு எப்பவுமே எனக்கு இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. சரி, முதல்ல வந்து இப்போ செய்திகள் கலெக்ட் பண்ண செய்திகளில் ஒன்றொன்னா சொல்லுவோம். எப்படின்னா, இங்கே துருக்கியோட ட்ரோன் அது வந்து இங்கே ஏமன் மேலே பறந்து வந்தது. அப்போ ஏமனிஸ் ஹவுத்தீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அப்படி மிலிட்ரி ட்ரெஸ்ஸை போட்டு, ஷூ போட்டு, தலையில் ஹெல்மெட்டு அதெல்லாம் போட்டு டக் டக்னு அப்படி பயங்கரமாக அப்படி தோரணையில் வருவாங்களா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சாதாரணமாக அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் ஒரு நல்ல பெல்ட். ஏன்னா நான் வந்து அங்கே ஏமனில் ஏடன் போயிருக்கும்போது அங்கே நிறைய லோக்கல் ஏமனிஸ் வந்து நான் பார்த்துருக்கேன், நிறைய பேசியிருக்கேன். பேசுகிறேன், அவங்க வந்து ஒரு மாதிரி அரபிக்கில் பேசுவாங்க. எனக்கு வந்து அரைகுறையாக அரபிக் தெரியும். நான் துபாயிலேருந்து அங்கே ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் இரிகேஷன் அண்டு பிளான்டிங் அதுக்காக நான் போயிருந்தேன். அங்கே போயிருக்கும்போது நான் பார்த்து அங்கே பேசும்போது தான் அவங்களுடைய இது கையில் ஒரு அந்த இதில் வந்து இடுப்பில் ஒரு சின்னதாக அப்படி வளைஞ்ச ஒரு கத்தியை வந்து சொருவி வச்சுருப்பாங்க. ஆனால் ரொம்ப அப்பாவி மக்களாக இருந்தாங்க. நான் வந்து மீட் பண்ணி பேசும்போது ரொம்ப அப்பாவி மக்கள். ஓகே, அவங்க வந்து என்னென்னா ஒரு மாதிரி கிட்டத்தட்ட பாலைவனம் மாதிரி இல்லாமல் மலை ஏரியா மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி அந்த மண்ணெல்லாம் புசு புசுன்னு ஒரு மாதிரி மண்ணாக இருக்கும். அந்த சமதள ஏரியாவில் அங்கே அந்த சானா பக்கம் இந்த பக்கம் இல்லை. நான் வந்து சானா போகலை, ஏடன் போயிருந்தேன். ஓகே, அப்போ அந்த இதில் வந்து வெறும் காலில் நடந்து ஓடுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க, ஏன் இந்த வெறுங்கால் அப்படின்னு சொல்லி நான் இவ்வளோதான் சொல்கிறேன்னா, இப்போ ஜூலை ஆகஸ்ட் வந்து அந்த ரீஜனில் ஃபுல்லாக சம்மர். ஓகே, சம்மரில் எப்படி பார்த்தாலும் ஒரு 40 டிகிரிக்கு மேலே, 47, 48, கிட்டத்தட்ட 50 டிகிரி வரைக்கும் இங்கே துபாய், கத்தாரு, பஹ்ரைன், இதெல்லாம் குவைத்து இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது. சவுதி அரேபியா அது மாதிரி இருக்குது. அப்போ ஏமனில் அதே மாதிரி இப்போ வெயில். அந்த வெயிலில் வெறுங்காலில் போகிறாங்க. சரி, அது இல்லாமல் அவங்க வந்து இந்த ட்ரோனை வந்து சுட்டு வீழ்த்தின அந்த ஷார்ட்ஸ் வந்து இப்போ கிடச்சிருக்கு. அது வந்து இப்போ ரீசெண்டாக சுட்டு வீழ்த்து, நான் வந்து இதில் செக் பண்ணி பார்த்தேன்னா ரீசெண்டாக தான் சுட்டு வீழ்த்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா, ஏமன் ஹவுத்தீஸ் ஹவ் ஷாட் டவுன் எ துர்கிஷ் அகின்சி ட்ரோன் ஆப்ரேட்டட் பை சவுதி அரேபியா. ஏன்னா சவுதி அரேபியா தான் வந்து இந்த ட்ரோன் வந்து மேனுஃபேக்சர்டு இன் பை துருக்கி. அதை வந்து இவங்க வாங்கினது யார்? சவுதி அரேபியா வாங்கி இவங்க மேலே அட்டாக் பண்ணுறதுக்காக இவங்க வந்ததை அவங்க வந்து ஷாட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஹவுதி ட்ரூப்ஸ் கேன் பி சீன் வாக்கிங் பேர் ஃபுட் ஆன் த ஹாட் சேண்ட் அப்படின்னு சொல்லி அதை போட்டுங்க. அந்த இதில் விழுந்து கிடந்தது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு 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 என்ன சொல்கிறது, கண்கொள்ளா காட்சின்னு சொல்கிறதா, ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு இதை வந்து அழிக்கிறது இருக்கு இல்லையா, மக்கள் அழிக்காமல் வந்து அந்த ட்ரோன் அழிஞ்சது அப்படின்னு சொல்லிக்கிறலாம். ஓகே, அடுத்த ஒரு செய்தி எடுத்திங்கன்னா, இங்கே வந்து அந்த யான்பு ஒட்டி அங்கே இருக்கக்கூடிய என்ன என்னன்னா இந்த மாதிரி யான்பு ஆயில் ஃபெசிலிட்டி, ஓகே, ஒரு வகை யான்பு ஆயில் ஃபெசிலிட்டி இங்கே ஏமனை ஒட்டி ஜெசாமன் இருக்குது. ஸோ இப்போ யான்பு ஆயில் ஃபேக்ட்ரியில் வந்து அடிச்சிருக்கு. ஒரு பக்கம் ஹவுத்தீஸ், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈராக்ல இருந்து வந்திருக்கு. இப்போ இதில் சேட்டலைட் இமேஜரி ஷோஸ் ஆஃப்டர் மேத் ஆஃப் ஏமன்ஸ் ஸ்ட்ரைக் ஆன் சவுதி அரேபியாஸ் யான்பு ஆயில் ஃபெசிலிட்டி. யான்பு வந்து ஒரு குறிப்பிட்ட நல்ல தூரத்தில் இருக்குது. அங்கே போய் ஆயில் ஃபெசிலிட்டிஸில் கரெக்டாக அடிச்சிருக்காங்க. இப்போ இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, இப்போ சவுதி அரேபியாவோட அங்கே ராஸ்தனூராக இருக்கட்டும், அல்லது வந்து ரியாதா இருக்கட்டும், அல்லது யான்புவாக இருக்கட்டும், ஜெத்தாவாக இருக்கட்டும், ஜிசாமா இருக்கட்டும், அந்த மாதிரி முக்கியமான ஏரியாக்களில் இந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அதோட பேட்ரியாட்டாக இருக்கட்டும், அல்லது தாட் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை பயங்கர ஸ்ட்ராங்கு. இவங்க என்னத்தை அனுப்பிச்சாலும் சரி, அதை வந்து அழகா இப்போ வந்து ஒருவேளை ட்ரோன் போகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ ட்ரோன் போகும்போது ட்ரோனுக்கு மேலே கூடி ஃப்ளைட்டு
அந்த பறந்து அங்கே வந்து ஷூட் பண்ணி அடிக்க முடியும், அல்லது ஈவன் சாப்பர் இருக்கு இல்லையா அதை வச்சு அடிக்க முடியும். அதைத்தான் வந்து யுஏஇயில் யுக்ரைனோட டெக்னாலஜி அவங்க வந்து ஹெல்ப் பண்ணி அதை வந்து நிறையா ட்ரோனை வந்து ஷார்ட் பண்ணாங்க. ஏன்னா இப்போ ட்ரோன் வந்து ஒரு $25,000 $30,000 அப்படின்னு விலை வச்சாச்சுன்னா இது அடிக்க போகிறதுக்கு வந்து $10,00,000 அப்படின்னு வருது. அதனால அது ரொம்ப பெரிய அளவுக்கு எக்ஸ்பென்சிவா இருக்கு. அப்படிங்கிறனால இந்த மேல கூடி அடிக்கிறது கொஞ்சம் சீப்பா இருக்கு அப்படின்னு அடிச்சு பண்ணாங்க இல்லையா? அந்த மாரி இல்லாம இது எல்லாமே இவங்க கையில பேட்ரியாட் வந்து நெறைய சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த மாரி ஆயில் உற்பத்தி பண்ற இடமா இருக்கட்டும், அல்லது ஆயில ரிஃபைன் பண்ற இடமா இருக்கட்டும், அல்லது ஆயில ஸ்டோர் பண்ற இடமா இருக்கட்டும். 3 டிஃபரெண்ட் இடம் தான். ஏன்னா ஒரே இடத்துல ஆயில் வந்து ஆயில் ஃபீல்டு ஆக்சுவலா ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்ற இடம். எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்க ஸ்டோர் பண்ணுவாங்க. அதே வந்து எடுத்துட்டு அத ரிஃபைனரி கொண்டு போவாங்க. ரிஃபைனரி கொண்டு போனதுக்கப்புறம் அத வந்து பெட்ரோல், டீசலா வந்து அத ஸ்டோர் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த ஜுபைல் மாரி இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ரிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் பை ப்ராடக்ட் இருக்கு இல்லையா? அங்க பிளாஸ்டிக்கா இருக்கட்டும், மெத்தனாலா இருக்கட்டும், கேஸா இருக்கட்டும், இந்த மாரி சிலலாம் பை ப்ராடக்ட் வந்து அதுக்கு ஒரு தனி ப்ராசஸ் இருக்கு. தனி ஏரியா, ராயல் கமிஷன்னு தனி ஏரியா இருக்கு. ஓகே. ஸோ இதெல்லாம் இந்த ஏரியாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும். பாதுகாப்பு வந்து உண்மையிலே சும்மா சூப்பரா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவோட அ ஆயில் ரிஃபைனரி, ஆயில் ஃபீல்டு, ஆயில் போர்ட்டு இது எல்லாம் அசால்ட்டா ஹவுதீஸ் வந்து அடிக்கிறாங்க. அதுவும் ட்ரோன் மூலம் அடிக்கிறாங்கன்னா, அப்போ சவுதி அரேபியாவோட பாதுகாப்பு வீக்கா இருக்கா? அப்படின்னு ஒரு கேள்வி. யான்பூல அடிச்சதோட அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அது எப்படி என்ன ஸ்டோரேஜ் டேங்கா இருக்கு. அது எப்படி வந்து ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த பிக்சர் இருக்கு. இப்ப நான் பேசுற இடத்துல அந்த பிக்சரையும் வந்து போடுறேன். உண்மையிலேயே அது வந்து ஆச்சரியப்பட வைக்குது அப்படிங்கிறதான். சரி. இப்போ வந்து அ அ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ராஸ் தனூரா அண்டு ரியாத். இங்க இருக்கக்கூடிய ஆயில் ஃபீல்ட வந்து ட்ரோன் அடிக்குது. எங்க இருந்துடா வந்ததுன்னு பார்த்தா, அ ஈராக்ல அதாவது ஈராக்கோட மொத்த சவுத் ஏரியா அல்லது குவைத்துக்கு கொஞ்சம் மேல. ஓகே. அதாவது ஈரான ஒட்டி குவைத்துக்கு மேல ஈராக்கோட சவுத் இருக்குல்ல, அது வந்து அ பாஸ்ரா அப்படின்ற ஒரு நகரம். அப்படி ஏரியா. அங்க இருக்கிற ஆட்கள் வந்து பெரும்பாலும் அ ஈரான் வளர்த்து விடுற போராளிகள். ஓகே. அவங்க வந்து தீவிரவாதிகள் எப்பயும் சொல்றது இல்ல. அவங்க வந்து போராளிகள். ஏன்னா, இந்த மாரி எங்கள வந்து நீங்க காயடிக்கிறதுக்கு அமெரிக்கா யாரு? இஸ்ரேல் யாரு? அப்படின்ற மாரி அவங்க வந்து கோபத்துல இருக்கிறவங்க. ஸோ அந்த போராளிகள் அங்க இருந்து ட்ரோன் அனுப்பிச்சு விட்டது இங்க அடிச்சிருக்காங்க. அ சவுதி அரேபியா வந்து உண்மையிலேயே அவங்களுடைய மொத்த எக்கானமியும் அந்தல கிடக்கு. இதுக்கு முன்னாடி வந்து குவைத்த போட்டு பாடா படுத்தி சொல்லி முடிச்சாங்க. பஹ்ரைன் சொல்லவே வேண்டியதில்ல. கத்தார் வந்து அடுத்த கட்டத்துல இருக்கு. அதுக்கு இடையில சவுதி அரேபியா. சவுதி அரேபியால ஒரு பக்கம் ஜிசம் அதாவது இந்த செங்கடல் பக்கத்துல ஏமனை ஒட்டி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆயில் தளம் ஜிசம். அதை அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. பயங்கரமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுவும் வந்து இப்ப அடுத்தடுத்த செய்தியில வருது. இன்னொரு பக்கம் பார்த்தா யான்பு அடிச்சிருக்காங்க. அடிச்சதுக்கு பார்த்தா அங்க ஒரு அங்க பிரச்சனை. ரியாத்ல அடிச்சிருக்காங்க. ஜ அந்த அப்புறம் இந்த 1400 கிலோமீட்டர் தாண்டி இந்த பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல ராஸ்தனூரால அடிச்சிருக்காங்க. இங்க எல்லாம் அடிச்சது யாரு அப்படின்னா, ஈராக்ல பஸ்ராலேருந்து வந்த ட்ரோனு. அப்ப இங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி, சவுதி அரேபியாவோட சேர்ந்து ஓகே. அ ச சாரி அமெரிக்காவோட சேர்ந்து சவுதி அரேபியா அவங்க அடிச்சிருக்க அடி. எப்படின்னா, சவுதி ஸ்ட்ரைக்ஸ் ஹிட் பிஎம்எஃப் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் ஈராக் பாஸ்ரா. ஓகே. அங்க வந்து மிலிட்டரி ஃபோர்ஸ் இருக்குல்ல, அந்த இதுக்குள்ள வந்து அடிச்சிருக்காங்க. பயங்கர அடி. ஏன்னா இதுக்கு திருப்பி வந்து தாக்குறாங்க. அது எப்படின்னா, சவுதி ஆன் ஃபயர் அகெயின் ஃப்ரம் ட்ரோன் ஃப்ரம் ஈராக் தேசே அப்படின்ற அதுக்கான அந்த பிக்சர் இதெல்லாம் வந்திருக்கு. ஓகே. இந்த மாரி ஒரு சூழல்ல இப்போ சவுதி அரேபியா அவங்க வந்து எப்படி வந்து ஆயில் எல்லாம் கொண்டு போறாங்க. ஏன்னா எப்படியும் அவங்க ஆயில் வித்தா மட்டும் தான் அவங்களுக்கு சோறு அப்படின்ற இடத்துல, இப்போ வந்து ஹர்முஸ் வழியா கொண்டு போ முடியல. செங்கடல்ல வந்து பாபல் மந்திப் வழியா கொண்டு போ முடியல. அதனால மேல கூடி போயி, அதுக்கு ஒரு பைப்லைன் போட்டு மேல கூடி போயி, அதாவது அங்க யான்புல இருந்து இங்க வந்து அங்க ஏத்திட்டு, அப்புறம் சூயஸ் கால்வாய் வழியே போயி, இங்க வர்றதுக்கு எப்படி சூயஸ் கால்வாய் வழியே போயி, அப்புறம் மத்திய தரைக்கடல்ல போயி, அதுக்கப்புறம் அந்த ஆப்பிரிக்கா கண்டம் இருக்கு இல்லையா? அங்க மேல கூடி சுத்தி, அப்படி ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சு, கீழ நன்னம்பிக்கை முனை. எது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கீழ இருக்கக்கூடிய நன்னம்பிக்கை முனை. அத சுத்தி அப்படி வந்து இந்த பக்கம் இந்தியாவுக்கோ, சைனாவுக்கோ, மத்த நாடுகளுக்கோ போகுது. அது எக்ஸ்ட்ரா வந்து 48 நாள் எக்ஸ்ட்ரா ஆகும்னு சொல்றாங்க. அதுல நான் படிச்சு பார்த்ததுல 48 நாள் ஆகுதா? இல்ல கொஞ்சம் முன்ன பின்ன வருதான்னு தெரியாது. ஆனா, இதுல நேரடியா வர்றதுக்கும், அங்க சுத்தி வர்றதுக்கு 48 நாள் எக்ஸ்ட்ரா
அப்புறம் இன்சூரன்ஸ் ஜாஸ்தி, அதுக்கான ரேட்டு வந்து பயங்கரமான ரேட்டாகும். என்ன கப்பல் ரேட்டு, அது என்ன இதோட டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கப்புறம் இது வந்து அழுகப் போற பொருள் இல்ல. ஒருவேளை அழுகி போற பொருளா இருந்தா, அதுக்கு வந்து பத்திரமா கொண்டு போற விஷயம் இருக்கு இல்லையா? அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான். சரி. இப்போ அடுத்து இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து யுஎஸ் அண்ட் சவுதி டெஸ்ட்ராய் ஈரான்ஸ் டெரர் பேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. டெரர் பேஸ் என்ன? பஸ்ரா தான். பஸ்ரால இருக்கக்கூடிய ஈரானோட டெரர் பேஸ் அப்படிங்கிறது தான். சரி. அடுத்து இப்போ ஒரு அ அட்டாக் வந்து எங்கேருந்து வந்துச்சு? யுக்ரைன்லேருந்து வந்துச்சு. அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து போற போக்குல சொல்லியிருக்கோம். ஏன்னா இப்ப ரஷ்யா, யுக்ரைன் அந்த அட்டாக்லேருந்து யுக்ரைன் வந்து நேரடியா இ ஈரான்ல அடிச்சது. ஓகே. பெரிய அடியில ஒரு அடிச்சுட்டாங்களா? அப்ப யுக்ரைன் அடிச்ச உடனே, இப்ப ஈரானோட கோபம் வந்து அப்படியே அந்த பக்கம் திரும்பி, முதல்ல ஈரான் என்ன சொன்னாங்க? இந்த பக்கம் ஜிசிசி கண்ட்ரி, அது தோழமைக்கு அதாவது சகோதர நாடுகள். அங்கெல்லாம் வந்து நீ ஒழுங்கா இரு, அவனுக்கு இடம் குடுக்காத, அமெரிக்காவுக்கு இடம் குடுக்காத, திருப்பி அடிப்பேன்னு சொல்லிட்டே இருந்தாங்கல்ல. சொல்லி சொல்லி அடிச்சு முடிச்சுட்டாங்க. ஓகே. அதே நேரத்துல தானும் நெறைய அடி வாங்கியிருக்கேன். அது வந்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எவ்வளோ அடி வாங்குனாலும் திருப்பி இங்க அடிச்சு சோலி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பிரான்ஸ், யுகே, ஜெர்மனி இவங்களுக்கு வார்ன் பண்ணாங்க. இந்த மாரி நீ உங்க தளத்த குடுத்தா எங்களுடைய ஏவுகணை உங்க இடத்துக்கு வரும் அப்டின்னாங்க. இப்ப அங்கெல்லாம் இல்ல, இல்ல எனக்கெல்லாம் நான் குடுக்கலையா, அமெரிக்காவுக்கு நான் குடுக்கல அப்டின்னு எல்லாம் நெறைய பேர் ஒதுங்குறாங்க. இப்போ வந்து போலண்டா ஏதோ ஒரே ஒரு நாடு மட்டும் அமெரிக்காவுக்கு சரி ஓகே நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மத்த எல்லா நாடும் வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த பக்கம் வந்து வழக்கம் போல செலன்ஸ்கி வந்து படார்ன்னு அப்படியே நான் வந்து அ ம எ அடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈரான்ல ஒண்ணு வந்த உடனே, ஈரானோட பார்வை கோப பார்வை அப்படி இங்க திரும்புது. இங்க திரும்பின உடனே அந்த ஆளு வந்து அரண்டு போயி ஆ என்னத கெஞ்சுறாரு யார்ட்ட? ஈரான்ட்ட. தயவு செய்து வந்து இங்க அடிச்சிராத. ஏன்னா, ஈரானோட வலிமை வந்து அவ்வளோ பெருசு அப்படிங்கிறத யுக்ரேனும் உணர்ந்திருக்கு. ஏன்னா, அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தா ரொம்ப பெருசு டிஸ்டன்ஸ் இல்ல. இங்கேருந்து ஈரான்லேருந்து கிளம்புச்சுன்னா, நேரா அப்படியே வந்து காஸ்பியன் கடல தாண்டி அப்படி போனா டம்முன்னு விழ வேண்டியது தான் அங்கிட்டு. ஸோ இதில வந்து யுக்ரைன் பெக்ஸ் ஈரான் ஃபார் மெர்சி ஆஃப்டர் ரிவெஞ்ச் வாவ் அப்படின்னு சொல்லி இந்த செய்தி. சார் ப்ளீஸ் டோன்ட் எஸ்கலேட். யுக்ரைன் பெக்ஸ் ஈரான் ஃபார் மெர்சி. அப்போ நீ அடிப்ப சும்மா வந்து கெஞ்சினா விட்டுருவாங்களா? எப்படி ஈரான் வந்து திருப்பி அடிக்க போறாங்கன்னு தோணுது. அதுக்கப்புறம் வந்து ஆ ஈரான் வந்து சைனா பத்தி செய்தி என்னன்னா, இப்போ ஈரான் சைனால இருந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் புதுசா வந்து வாங்க போறாங்க. அ ரொம்ப சீக்கிரம் அப்படின்னு என்ன? இவங்க என்னத்த அடிச்சாலும், இப்ப பெரிய அளவுக்கு அமெரிக்கால இருந்தும் அமெரிக்காவும், இஸ்ரேலும் எல்லாம் சேர்ந்து அ ஈரான் வந்து பொத்தல் போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்கல்ல. 13 நாள் முடிஞ்சு வெள்ளிக்கிழமையிலிருந்து இப்ப லீவ் விட்டுருக்காங்க. இப்படி இந்த நேரத்துல வந்து அ ஈரான் வந்து சைனால சைனால இருந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து எக்ஸ்ட்ரா இது புதுசா வாங்க போறாங்க அப்படின்னு ஒரு தகவல். எதுக்குன்னா, இவங்க அடிக்க போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி பார்த்தா உளவு பிரிவு இருக்கும் இல்லையா? தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து யுஎஸ், சவுதி ரெயின் ஹெல் ஆன் ஈராக். இது ஏற்கனவே சொன்னது தான். அங்க வந்து ஈராக் மேல கோவத்துல ஈரான் அடிக்க முடியல, ஹவுதீஸ பெருசா அடிக்க முடியல. ஈராக்லேருந்து எப்புட்றா எங்கள வந்து அடிக்க போச்சு அப்படின்னு ஈராக்ல முக்கியமா வந்து அந்த பஸ்ரா. அது முதல்ல வந்து அப்படி மழை மாரி பொழிஞ்சிருக்காய்ங்க இந்த இத வச்சு. மிசைல் இத வச்சு பொழிஞ்சிருக்காய்ங்க. அதுக்கப்புறம் வந்து அ இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, டெசிசிவ் ரெஸ்பான்ஸ் இன்கமிங். ஈரான்ஸ் ஹர்மூஸ் வார்னிங் டு ட்ரம்ப். நோ ஆயில் ஆர் கேஸ் ஃபார் எனிஒன். ஈரான் டிக்ளேர்ஸ் குளோபல் எக்கானமி. இது எல்லாத்தையும் எப்படி போனா பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப டிக்ளேர் பண்ணிக்க வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு செய்தி வந்திருக்கு. ஓகே. நான் வந்து இங்க அதிகாரம் என்ன? நான் கண்ட்ரோல் பண்ணா ஹர்மூஸ் வந்து திறக்கும். இல்லைன்னா ஹர்மூஸ் திறக்காது. யாருக்குமே ஆயில் எதுவும் கிடையாது. அப்போ அதே மாரி இங்க நாங்க வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். அந்த சைட்ல வந்து நம்ம ஆளு வந்து ஹவுதீஸ் அங்க கண்ட்ரோல் பண்றாய்ங்க. அவ்வளோதான். நீங்க என்ன பண்ணுவீங்க பார்ப்போம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ யுஎஸ், சவுதி அரேபியா லான்ச் மேசிவ் ஸ்ட்ரைக் அகைன்ஸ்ட் ஈரான். ஈரான்ங்கிறத என்ன சொல்றாங்க? திரும்ப திரும்ப செய்தி வந்து பரபரன்னு வருது. ஈரானோட பேஸஸ். அந்த பேஸ் எங்க? ஈராக்ல இருக்கக்கூடிய பேஸ் தான் வந்து பயங்கரமா அடிக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆ இப்போ முதல்ல ஓப்பனிங்ல சொன்னோமா, இந்த ஈரானோட சர்ப்ரைஸ் அட்டாக். இந்த ஈரான்ஸ் சர்ப்ரைஸ் அட்டாக் ஆன் யுஎஸ் பேஸஸ் அமெரிக்கன் ட்ரூப்ஸ் ரன் ஃபார் தேர் லைஃப்ஸ். அதாவது இது முக்கியமான செய்தி. அங்க இது ஏற்கனவே அடிச்சு முடிச்ச போக மிச்சம் இருக்கிற இடமெல்லாம் இருக்கு இல்லையா? அங்க வந்து ஈரான் வந்து முதல் நைட் அடிச்சு பிச்சிருக்காய்ங்க. திடீர்னு. அது நேத்து ஈவினிங்ல நேத்து. அப்போ எப்புட்றா நீ வந்து இப்படி அடிக்கலாம் அப்படின்னா,
அவங்க வந்து நீ வந்து லீவ் விட்டா நான் லீவ் விடணுமா, நீ நினைச்சா அடிப்ப, நான் திருப்பி அடிப்பேன், நீ வந்து லீவ் விட்டா நான் லீவ் விடணுமா, அமைதியை பார்த்துட்டு நீ சரியில்லை, மொத்த அமெரிக்கா இங்கே பேஸ் எல்லாம் தூக்கி போட்டு கிளம்பி போங்கடா நீங்க அப்படின்னு சொல்லி திடீர்னு வந்து ஈரான் டைரக்டாவே அடிக்கிற அடி. ஒரு பக்கம் ஈரான் வந்து அமெரிக்க பேச போறீங்க அடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈராக்கு பஸ்ரால இருந்து ராஸ்தனூரா அப்புறம் ரியாத் அங்கே வந்து ட்ரோனை வச்சு அட்டாக் பண்ணி பயங்கர தீ எரியுது. அவங்களால திடீர்னு வந்து அடுத்த ப்ரொடக்ஷன் அல்லது இது எதுவுமே பண்ண முடியாது, ரிஃபைனரி ப்ரொடக்ஷனோ அது எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அந்த ஜிசேமா இருக்கட்டும் யான்புவா இருக்கட்டும் ஹவுத்திஸ் வந்து அடிக்கிறாங்க. அப்போ மும்முனை தாக்குதல் மாதிரி வந்து பயங்கர அடி. இப்போ வந்து எல்லாம் வந்து அலறி போய் கிடக்காங்க, என்னடா பண்றது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு அதை வந்து ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. அது போக ஒரு முக்கியமான செய்தி வந்து என்ன வந்து சவுதி அரேபியாவில் வந்து அங்கே யான்புல இருந்து இந்த மாதிரி ஷெல்லிங் பண்ணுவாங்கல்ல, அது பண்ணும்போது உள்ள சவுண்டை வந்து ரெக்கார்ட் பண்ணி அங்கே எப்படின்னா அதுக்கான செய்தி வந்து வாசிச்சிட்றேனே. அரெஸ்ட் ஆஃப் எ சவுதி சிட்டிசன் ஃபார் பப்ளிஷிங் ரெக்கார்டிங்ஸ் ஆஃப் ஹவுதி ஷெல்லிங் சவுண்ட்ஸ் அண்ட் த சிட்டி ஆஃப் யான்பு. ஸோ யான்புல வந்து அங்கே விழுந்த உடனே வரும் அந்த சவுண்டு, வந்து டம்முன்னு வெட்டிக்கோங்க, அந்த சவுண்ட் எல்லாம் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அப்படி எடுத்து அவங்க வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண லோக்கல் சவுதி அரேபியாவோட சிட்டிசன் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எப்படா நீ வந்து இது எல்லாத்தையும் பண்ண போச்சு அப்படின்னு. அப்போ என்னன்னா இங்கே வந்து ஏற்கனவே வெளியே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு சவுதி அரேபியா நிறைய அடி வாங்குது, மும்முனை தாக்குதல் அடி வாங்க தெரிஞ்சு போச்சு, அதை நீ எப்படா வந்து ஆதாரபூர்வமாக வந்து வெளியிடுவே அப்படின்ற மாதிரி ஒரு சிக்கல். ஓகே, பிரேக்கிங் சவுதி ஆரம்கோஸ் அப்கேக் ரிஃபைனரி. இங்கே வந்து தெஹ்ரான் ஏர்போர்ட்டு, தம்மாமு, அல் அசா, அப்கேக்கு, ராஸ்தனூர். அப்போ அப்கேக்கில் இருக்கிற ரிஃபைனரி ஹாஸ் பின் ஸ்டக் பை ட்ரோன்ஸ் காசிங் எ மேசிவ் ஃபயர் அட் அ ஃபெசிலிட்டி அண்ட் த ஈஸ்ட் வெஸ்ட் பம்பிங் ஸ்டேஷன். ஸோ அங்கே வந்து ஈஸ்ட் வெஸ்ட் பம்பிங் ஸ்டேஷன் என்னன்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னென்னா ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் இருந்து உங்களுக்கு வந்து கப்பலில் ஏற்ற முடியாது, அதனால பெரிய அளவுக்கு பைப் லைனில் 1400 கிலோமீட்டர் வந்து அப்படி செங்கடல் நோக்கி போகுது. அதுக்கு வந்து சும்மா எப்படி போகும் அப்படி போட்டால் அதை வந்து பம்ப் பண்ணுறதுக்கு பம்பிங் ஸ்டேஷன். ஸோ அந்த பம்பிங் ஸ்டேஷனை பற்றி நம்ம வந்து முன்னாடி 4 மாடி பம்பிங் ஸ்டேஷன் இல்லையா, அந்த இது வந்து எப்படின்னா டீசலேஷன் பிளான்ட்டுக்கானது. இந்த பம்பிங் ஸ்டேஷன் வந்து ஒரு பெரிய இதில், ஆனால் பம்ப் வந்து ஹெவி பம்பு. அந்த பம்பிங் ஸ்டேஷன் இதெல்லாம் வந்து பற்றிக்கிட்டு எரியுது. அதோட அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு போடுறேன், அதை வந்து பார்த்துக்குங்க. உண்மையிலேயே பயங்கரமான அது. இப்போதைக்கு எப்படின்னா இந்த ஊழிக்காற்று அல்லது இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, இந்த உலகம் அழிவுக்கு வரும்போது காத்து மலையடிக்கும், ஒரு பக்கம் தீ பிடிக்கும், ஒரு பக்கம் கடல் பொங்கும் சொல்லுவாங்க இல்லையா, இன்னொரு பக்கம் பயங்கரமா மழை பெய்யும், வெள்ளம், கடல் பொங்குறது, தீ பிடிக்கிறது, காத்து மலை அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய அவ்வளவு பேரும் நடுநடுங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அதுக்கான ஒரு முக்கியமான விஷயம்தான். அதுக்கப்புறம் வந்து இப்போ கடைசியா வந்து ஒரு செய்தி என்ன சொல்லுவோம்னா, the Houthis claimed an attack on Saudi Arabia's oil infrastructure according to Reuters. ஸோ ராய்டர்ஸ் வந்து எப்படி அங்கங்கே தேடி தேடி போடுவாங்கல்ல, அது சில இதெல்லாம் பார்த்தா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து பாதகமாக இருந்துச்சு, அது பெருசாக போட மாட்டாங்க, மறைச்சிருவாங்க. மற்றபடி எல்லா விஷயத்தையும் போடுவாங்க. ஓரளவு நம்பகத்தன்மையானது ராய்டர்ஸ். ஓகே, சவுதி ஆரம்கோ சஸ்பெண்டட் ஆப்ரேஷன் அட் இட்ஸ் 400,000 barrels per day, அதாவது 4 லட்சம் பேரல் பெர் டே. அதை வந்து எங்கள் ஜசான் ரிஃபைனரி ஆஃப்டர் அட்டாக். ஸோ ஜசான் ரிஃபைனரிங்கிறது இங்கே வந்து சவுதி அரேபியாவோட வெஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டு அந்த சைடில் இருக்கக்கூடிய, அப்புறம் ஏமன் பார்டர் அங்கே இருக்கக்கூடியதில் வந்து 4 லட்சம் பேரல் பெர் டே அதை வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க டோட்டலாகவே. ஓகே, விச் டேமேஜ்டு ஃபெசிலிட்டிஸ் ரிப்பேர்ஸ் ஆர் அண்டர்வே அண்ட் த பிளான்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ரிசியூம் ஆப்ரேஷன் பை August 15. இப்போ என்ன, நம்ம வந்து ஜூலையில் இருக்கோம், அப்போ August 15 இன்னும் ஒரு 2 வாரத்தில், ரெண்டு வாரம் இல்லை 3, அதிகபட்சம் 3 வாரம் அதுக்குள்ளே வந்து அது திரும்ப ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து ரிப்பேர் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து ஸ்கஃபோல்டிங் ஆட்கள்லாம் வந்து கிளம்பி எக்கச்சக்கமாக போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தகவலாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கண்டம்ஸ் எனி ஆக்ஷன் ஆஃப் வயலன்ஸ் ஆர் ஹெட். இப்போ என்னென்னா இது வந்து முக்கியமான செய்தி. அங்கே ஜசாமில் வந்து டோட்டலாக அவுட் ஆகி அங்கே முடிஞ்சு போச்சு. அப்புறம் யான்புல அடிச்சிட்டாங்க, ரியாத்தில் அடிச்சிட்டாங்க, ராஸ்தனூரை அடிச்சிட்டாங்க, அப்கேக்கில் இருக்கக்கூடிய அந்த பம்பிங் ஸ்டேஷன் அதையும் அடிச்சிட்டாங்க. மொத்தத்துக்கு இருக்கிற பூரா அடித்து மொத்த சவுதி அரேபியாவோட எக்கானமியை வந்து பேரலைஸ் பண்ணுறது. அப்போ அவருக்கு வந்து நம்ம எம்பிஎஸ் இருக்காரே முகமது பின் சல்மான், அவரோட கனவு என்ன, 2030 உலகத்திலே டாலஸ்ட் டவர் 1 கிலோமீட்டர் அப்வர்டு, இங்கே வந்து 823 சம்திங் மீட்டர் இருக்குது, அது வந்து 1000 மீட்டர்ஸ், அதோட பெருசாக கட்டுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அவரோட கனவு என்ன ஆகுறது,
என்ன ஆகுன்னு தெரியல. சரி பார்ப்போம். இதில் வந்து என்ன இன்னும் தகிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ நெத்தன்யாகு அங்கே இவரை போய் பார்த்துட்டு நம்ம இப்போ ட்ரம்ப்பை போய் பார்த்து பேசி சந்தோஷமாக வெளியே வந்திருக்காங்க. எப்படி வந்து அடுத்த அட்டாக்குக்கு ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்க மட்டும்தான் நமக்கு அரசல் புரசலாக தகவல் கிடைக்குது. கூடிய சீக்கிரம் ஈரான் மேலே பெரிய அட்டாக் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஈரானும் தன்னை காத்துக்கிறதுக்கும் ப்ளஸ் வந்து இஸ்ரேல் இந்த பக்கம் இல்லாமல் ஆக்குறதுக்கும் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்கங்கிற தகவலும் கிடைக்குது. ஸோ அடுத்தடுத்த காணொலியில் அப்டேட் பண்ணுவோம். என்னென்ன தகவல் வந்திருக்குன்னு அப்டேட் பண்ணுவோம். அடுத்த கண் சந்திப்போம். நன்றி.